இந்தியா ஒரு வருஷத்துல தயாரிக்கிற எலக்ட்ரிக் கார்களை சீனா ஒரே மாசத்துல தயாரிச்சிடுது. ஷாக்கிங்கா இருக்குல்ல? நீங்க பாக்குறது பிவாய் தமிழ். வாங்க இந்த மெகா ஈவி ரேஸ்ல என்ன நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். நாம எதிர்கொள்றது ஒரு சாதாரண போட்டி இல்ல, அது ஒரு ஈவி சுனாமி. நம்பர்ஸ் பார்த்தா உங்களுக்கே புரியும். பாருங்க, சைனாவோட மார்க்கெட் ஷேர் 50%, நம்மளோடது வெறும் 3% தான். எவ்ளோ பெரிய கேப்ப பாத்தீங்களா? இதுக்கு முக்கிய காரணம் விலைதான். அமெரிக்க ஈவி விலையில பாதிக்கு சீனால கார் கிடைக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், உலகத்தோட 75% ஈவி பேட்டரி உற்பத்தி சைனா கையில தான் இருக்கு. இது ஒரே நாள்ல நடக்கல. இது ஒரு 20 வருஷ மாஸ்டர் பிளான், $200 பில்லியன் முதலீட்டோட. சரி, இதுக்கு இந்தியா என்ன பதில் சொல்லுது? ஒரு சாதாரண பதில் இல்ல, இது ஒரு மெகா திட்டம். இதோ அந்த ஹீரோ நம்பர். 75,000 கோடி ரூபாய் நம்ம அரசாங்கம் ஈவி மிஷனுக்காக ஒதுக்கியிருக்கு. இந்த பணம் ஒரு பவர்ஃபுல் கேம் பிளானுக்கு போகுது. உற்பத்தி, தேவை, சார்ஜிங்னு எல்லாத்தையும் மாத்த போகுது. ஓகே, இந்த பெரிய திட்டத்தால உங்களுக்கு என்ன லாபம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல, கிட்டத்தட்ட 20 லட்சம் புது வேலைவாய்ப்புகள் உருவாக்கப் போகுது. தொழில் முனைவோருக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஈவி சார்ஜிங். கவர்மெண்ட் ஒரு பெரிய தடைய உடைச்சிருக்கு. PM E-டிரைவ் ஸ்கீம் மூலமா சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்க 100% மூலதன மானியம் தராங்க. அப்படின்னா என்ன? ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ். முதல்ல வரவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு மெகா வாய்ப்பு, பேட்டரி ரீசைக்ளிங். இந்த மார்க்கெட் 2030க்குள்ள 6400% வளரப்போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ப்ரொஃபஷனல்ஸ் கவனிங்க. ஈவி செக்டார்ல அதிக சம்பளத்தோட சூப்பர் வேலைகள் காத்துட்டு. டாப் பேட்டரி டிசைன் இன்ஜினியர்களுக்கு வருஷத்துக்கு 15 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரை சம்பளம் கிடைக்குது. இந்த வேலை வேணுமா? பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், பவர் ட்ரெயின் டிசைன் மாதிரி ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. சோ இந்த உலக போட்டியில நாம எங்க இருக்கோம்? இது ஒரு கிளாசிக் ஸ்டோரி. ஹெட்ஸ்டார்ட்டுக்கும் லட்சியத்துக்கும் நடக்கிற போட்டி. சீனாவுக்கு 20 வருஷ ஹெட்ஸ்டார்ட் இருக்கு. ஆனா இந்தியா கிட்ட 75,000 கோடி ரூபாய் லட்சியம் இருக்கு. சோ கடைசி கேள்வி இதுதான். நம்ம லட்சியமும் முதலீடும் சைனாவோட 20 வருஷ முன்னிலைய அடுத்த 5 வருஷத்துல முந்துமா?